ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபரானீஸ் கிச்சன். எல்லோரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, நாங்கள் இன்றைக்கி ஃபரானீஸ் கிச்சனில் ஐஸ் காஃபி ஒன்று செய்கிற எப்படின்றதை பார்ப்போம். இந்த ஐஸ் காஃபியை செஞ்சு கொள்கிறதுக்கு நான் இன்றைக்கி தண்ணி எடுத்துக்கிறேன். மில்க் மேட், சீனி, கருவேப்பட்டை, ஏலக்காய், காஃபி இவ்வளோ தான் நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். வாங்க, இது எப்படி செய்கிறேன்னு பார்க்குறதோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ காட்டு மிஸ் ஆகின இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு உடனுக்குடனே பார்த்துக்கொள்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கே நான் விப்பின் க்ரீம் ஒரு கப்பும் எடுத்துக்கிறேன். எனக்கு விப்பின் க்ரீமை காட்டுறது கிடைக்கல, அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். விப்பின் க்ரீம் ஒரு கப்பும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டுக்கு பிளெண்டர் கப் ஒன்று எடுத்து அதில் 1 கப் விப்பிங் க்ரீமை ஊற்றி அதை கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணி விப் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். நான் இப்படி நல்லா பிளெண்ட் பண்ணி விப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி நல்லா விப்பிங் க்ரீமை விப் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். விப்பிங் க்ரீமை விப் பண்ணி வச்சுட்டு வாங்க என்னோடய காஃபியை எப்படி செஞ்சு கொள்கிறேன்றதை பார்ப்போம். காஃபியை செஞ்சு கொள்கிறதுக்கு சட்டி ஒன்று எடுத்து அதுக்கு நாங்கள் எடுத்த தண்ணி 1 லிட்டரால் 2 கப் தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். தண்ணி நல்லா பாயிலாகி வரும் வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் தண்ணியை கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிக்கொள்ளணும். இதை மாதிரி இன்னும் புதிய புதிய ரெசிபி தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு ஃபரானீஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைட்டில் வர பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் போடுற இதை மாதிரி இன்னும் புதிய புதிய ரெசிபி உடனுக்குடனே உங்களுக்கு பார்த்துக்கொள்கிறதுக்கு எளிமாகும். தண்ணி கொதிச்சு கொண்டு வரப்போக்கல அதுக்கே நான் 3 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடரும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கே நாங்கள் எடுத்து வச்சுக்கொண்ட கருவேப்பட்டை ஒரு துண்டும் ஏலக்காய் 2 போட்டுக்கொள்கிறேன். இப்போ உங்களுக்கே பார்த்தா விலங்கு ஐக்கியம் எங்களோட காஃபி நல்லா பாயிலாகி கொண்டு வருது. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சட்டியை மூடி இது ஒரு 4-5 நிமிஷம் வச்சு எங்களோட காஃபியை கொஞ்சம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். உங்களுக்கும் எங்களோட இந்த ஐஸ் காஃபி ரெசிபி பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானீஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 லிட்டர் தண்ணி எடுத்து அதில் 2 கப் காஃபிக்கு ஊற்றிட்டு பேலன்ஸ் சீக்கிர தண்ணி எடுத்து அதில் நான் எடுத்து வச்சுக்கொண்ட மில்க் மேடை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். மில்க் மேட் சின்ன டின்னொண்டு எடுத்து தண்ணியில் ஊற்றிட்டு அதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். பாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நான் பவுல் ஒன்று எடுத்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சமும் இல்லாமல் அதுக்கும் நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். இந்த பவுலில் நாங்கள் விப் பண்ணிக்கொண்ட விப்பிங் க்ரீமையும் போட்டுக்கொள்ளணும். விப் பண்ணிக்கொண்ட விப்பிங் க்ரீம் எல்லாத்தையும் இப்படி நான் பவுலில் போட்டுக்கொள்கிறேன். இந்த விப்பிங் க்ரீமோட நாங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கொண்ட பாலையும் ஊற்றிக்கொள்ளணும். நான் ஃபஸ்ட்டுக்கு 2 சின்ன மில்க் மேட் டின் எடுத்திருந்தேன். அதில் ஒன்று தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கொண்டேன். 2வது மில்க் மேட் டின்னை நான் இந்த விப்பின் க்ரீமோடு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்படி மில்க் மேடை ஊற்றிட்டு இதெல்லாம் ஒன்றுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரத்துக்கு ஹேண்ட் பீட்டரால் நல்லா இதுக்கும் பீட் பண்ணிக்கொள்ளணும். இப்படி நல்லா பீட் பண்ணி இதுக்கும் இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதுக்கே நான் காஃபியை ஆட் பண்ணிக்கொள்ள போகிறேன். காஃபி நல்லா ஆறினத்துக்கு பிறகு அதை கொஞ்சம் வடிச்சிட்டு எங்களோட இந்த விப்பின் க்ரீம் மிக்ஸினோடு ஆட் பண்ணிக்கொள்ளணும். காஃபியை ஊற்றிட்டு ரிட்டன் இதை கொஞ்சம் நான் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கே ஐஸ் கட்டி கொஞ்சமாக போட்டுக்கொள்கிறேன். ஐஸ் கட்டியும் போட்டு இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ எங்களோட ஐஸ் காஃபி ரெடி ஆகிட்டுது. உங்களுக்கு இன்னும் கூல் ஆகணுமென்னு நினைக்குதுண்டா இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் ஆகினத்துக்கு பிறகு எடுத்துக்கொள்ளையிலும். அப்படி இல்லாட்டி இதை எங்களுக்கு அப்படியே கிளாஸில் ஊற்றி எங்களுக்கு சர்வ் பண்ணிக்கொள்ளையிலும். ஐஸ் காஃபி ஊற்றி சர்வ் பண்ணுற கிளாஸை டெக்கரேஷன் பண்ணிக்கொள்கிறதுக்கு சாக்லேட் சிரப் கொஞ்சம் கிளாஸில் எல்லாம் படுற மாதிரிக்கு ஊற்றிக்கொள்கிறேன். இப்படி கிளாஸ்க்கு சாக்லேட் சிரப்பை ஊற்றிட்டு இதை கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். நான் இப்படி கிளாஸ்க்கு சாக்லேட் சிரப் ஊற்றி அதை ஒரு 2 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கிளாஸ்க்கு நான் செஞ்சு கொண்ட ஐஸ் காஃபியை ஊற்றிக்கொள்ள போகிறேன். கிளாஸில் ஐஸ் காஃபி எப்படி ஊற்றிட்டு இதுக்கு நான்
விப் பண்ணிக்கொண்டு விப்பிங் க்ரீம் கொஞ்சம் போட்டு டெக்கரேஷன் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் மிச்சம் இப்படி விப்பிங் க்ரீம் போட்டு ஐஸ் காஃபி குடிக்க விருப்பம் இல்லாட்டி இந்த விப்பிங் க்ரீமுக்கு பதிலாக உங்களுக்கு ஐஸ்கிரீமும் போட்டு செஞ்சு கொள்ளையிலும். விப்பிங் க்ரீமுக்கு மேலால் கொக்கோ பவுடர் கொஞ்சம் இப்படி போட்டு டெக்கரேட் பண்ணிக்கொள்கிறேன். இது நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட ஐஸ் காஃபி. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டான ட்ரிங்க்ஸ் உண்டு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸையும் எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கும் எங்களோட இந்த ஐஸ் காஃபி ரெசிபி பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோடு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி இன்னும் ஒரு புதிய ரெசிபி ஒன்று எடுத்துகிட்டு வரும் வரைக்கும் see you next video and thanks for watching.